திரு தீபம் நா. பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம் பகுதி 6. குமரன் திரும்புகின்றான். தங்கள் தலைவனாகிய கொடுங்கோளூர் குமரன் நம்பி ஆந்தைக்கண்ணனுக்கு விட்டு கொடுத்து அப்படி திடீரென்று மனம் மாறியதை சிறைப்பட்டிருந்த சேரநாட்டு வீரர்கள் யாருமே விரும்பவில்லை. என்னை உங்கள் வீரர்களோடு பொன்வானி முகத்துவாரத்திற்கு அனுப்புங்கள், வேண்டிய உதவிகளை நான் செய்கின்றேன் என்று குமரன் நம்பியே ஆந்தைக்கண்ணனிடம் முகமலர்ச்சியுடனே வேண்டிய பொழுது யாராலும் அதை நம்ப முடியவில்லை. முதலில் ஆந்தைக்கண்ணனே அதை நம்பவில்லை. குமரனோடு வந்திருந்த சேரநாட்டு வீரர்களே அவனுடைய இந்த வீரச் சொற்களை கேட்டு வெறுப்பு உமிழ அவனை பார்த்ததையும் காரி துப்பியதையும் கண்ட ஆந்தைக்கண்ணன், இவன் இனத்து வீரர்களே இதற்காக இவனை வெறுப்பதால் இவன் துரோகத்தை உயிருக்கு பயந்து கொண்டு உண்மையில்தான் செய்ய முன்வருகிறான் போலும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். எந்த எதிரியை அவனுடன் உள்ள அந்த இனத்தவரை இருப்பதாக தெரிகின்றதோ அந்த எதிரியை தனக்கு நண்பனாக்கிக் கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு ஆந்தைக்கண்ணன் வந்த பின் அவன் குமரனை தன் இனத்தவராகிய கடம்பர்களோடு பொன்வானி துறைமுகத்திற்கு நிலைமையை அறிந்து வர அனுப்பி வைப்பது என்று முடிவு செய்து கொண்டு விட்டான். உன் இனத்தவருக்கு துணிந்து இப்படி துரோகம் செய்ய முன்வருகின்ற நீ அடுத்த வினாடியே எனக்கு துரோகம் செய்ய துணிய மாட்டாயே என்பது போல் ஒரு வினாவை 2-3 முறை குமரனிடம் வினவினான் ஆந்தைக்கண்ணன். என்றாலும் குமரனை தன் காரியத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதென்ற தீர்மானம் அவனுடைய அந்தரங்கத்தில் ஏற்பட்டுவிட்டது. குமரனோடு சேர்த்து சிறைப்பட்ட மற்ற வீரர்களை வைத்துக்கொண்டு குமரனை மட்டுமே தன் ஆட்களோடு ஆற்றுத் துறைமுகத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக ஏற்பாடுகளை அவன் செய்யலானான். ஆந்தைக்கண்ணின் மாபெரும் கொள்ளை மரக்கலத்தின் அருகே சிறு படகு ஒன்று வந்து நின்றது. சுற்றிலும் படகில் தன் ஆட்களாகிய முரட்டு கடம்பர்களை அமரச் செய்து நடுவே குமரனை இருக்கச் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஆந்தைக்கண்ணன். குமரனின் காது கேட்கவே தன் ஆட்களிடம் அப்படி பூரவும் செய்தான். இந்த படைத்தலைவன் உங்களோடு வருகின்றான் என்பதற்காக இவனை முற்றிலும் நம்பிவிடாதீர்கள். பொன்வானி முகத்வாரத்தை நெருங்கியதும் இவனை உடன் வைத்து கொண்டு என்னென்ன நிலைமைகளை அறிந்து கொள்ள முடியுமோ அதை மட்டும் அறிந்து வாருங்கள். முகத்வாரத்தின் வழியே கரைப்பகுதியில் அதிகமாக உள்ளே நுழைந்து விடலாம் கூடாது. அப்படி செய்தால் ஒருவேளை நீங்களே இங்கே திரும்பி வர முடியாத நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்பட்டு விடலாம் என ஆந்தைக்கண்ணன் தன் வீரர்களுக்கு கட்டளையிட்ட போது அந்த கட்டளையின் ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு சொல்லின் பொருளையும் பொருளுக்கு பின்னிருந்த துணியையும் அதற்கு பின்னிருந்த அரசதந்திர குறிப்பையும் குமரன் நம்பி கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருந்தான். கடம்பலர்களே, நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் நமது முற்றுகையை கரையிலிருந்து எதிர்த்து முறியடிக்க வேண்டிய சேரநாட்டோ கொடுங்கோளூர் கோட்டையின் படைத்தலைவனி நமக்கு துணையாக கரைவரை வரப்போகின்றான் என்பது எவ்வளவு பெரிய உதவி என்பதை சிந்தித்து பாருங்கள். வீரர்களில் யாராவது உயிருக்கு பயந்து அல்லது பொன்னான பொருளை நயந்து துரோகிகளாக மாறுவார்கள். நாமோ ஒரு கூட்டத்தின் தலைவனே துரோகியாக மாறி நமக்கு பெரிய உதவி புரிய முன்வரும்போது சந்தர்ப்பத்தை உண்டாக்கி விட்டோமே என்று கொள்ளை கூட்டத் தலைவன் கூறிய பொழுது அதை கேட்டு தனக்குள் நகைத்து கொண்டான் குமரன் நம்பி. குமரன் நம்பியோடு உடனிருந்தவர்கள் வெறுப்பையும் கடந்து இப்படியும் ஒரு பச்சை துரோகம் உண்டா என்று வெறுக்கும் எல்லையிலிருந்து விரக்தி எல்லைக்கு போய் அவனை பற்றி நினைக்கத் தொடங்கியிருந்தனர். அவர்களுடைய வெறுப்பையோ விரக்தியையோ பொருட்படுத்தாமல் கடம்பர்களோடு ஆற்று முகத்திற்கு புறப்பட ஆயத்தமானான் குமரன். போகும் பொழுது தன்னுடன் வந்த சேர வீரர்களை நோக்கி போர்க்களத்திலும் ஆபத்தான சூழ்நிலையிலும் குறிப்பறிதல் மிக மிக அவசியம் என்று கூறி வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என புரிந்து கொள்ள முயன்றனர். குமரன் நம்பி அந்த வாக்கியத்தை எதற்காக என்ன பொருளில் தங்களை நோக்கி கூறிவிட்டு செல்கிறான் என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டி இருந்தது. கரையை நோக்கி புறப்படுவதற்கு முன் குமரன் நம்பி வேண்டிக் கொண்டிருந்தபடி அவனுடைய கைகளை பிடித்திருந்த கட்டுகளை அவிழ்த்து விடுமாறு ஆந்தைக்கண்ணன் கட்டளையிட்டான். கட்டளையிட்டவன் குமரனிடம் எச்சரித்தான். உன் உதவியை நாடுகின்ற சமயத்தில் கைகளை பிடித்து சிறை வைத்து கொண்டு நாடக்கூடாது என்று சற்று முன் நீ கூறினாய். அதனால் உன் கட்டுகளை அவிழ்த்துவிடச் செய்துவிட்டேன். இந்த நிலையை நீ தவறாக பயன்படுத்தி கொள்ள முயன்றாயானால் உயிரோடு தப்ப மாட்டாய் என்பதை மட்டும் நினைவு வைத்து கொண்டால் போதும். நான் தான் அப்பொழுதே கூறினேனே, கடம்பர் தலைவரே, உங்களை எதிர்த்து யாராலும் நயவஞ்சகம் புரிய முடியாது என்பது எனக்கு தெரியாதா என்ன? எதை செய்ய வேண்டுமோ அதை நான் அவசியம் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு என்னை அனுப்பி வையுங்கள் என்றான் குமரன் நம்பி. படகு
கரையை நோக்கி புறப்பட்டது. குமரன் நம்பியை கட்டவிழ்த்து விட்டு விட்டாலும் படகில் அவனை சுற்றி வாளேந்திய முரட்டு கடம்பர்கள் அமர்ந்து கொண்டனர். அவர்களோ எண்ணிக்கையில் 5. அவனோ ஒருவன். அவர்களிடம் கருவிகளும் படைக்கலங்களும் இருந்தன. அவனோ வெறும் கையனாக ஆக்கப்பட்டிருந்தான். கரை நெருங்க நெருங்க குமரன் நம்பியின் சிந்தனை விரைவாக வேலை செய்தது. கடம்பர்களின் கொள்ளை மரக்கரங்களிலேயே சிறைப்பட்டு தங்கிவிட்ட தன் நண்பர்கள் வேறு தன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களே என்ற கவலையும் அவன் மனதில் இருக்கத்தான் செய்தது. கரைக்கு அருகில் வந்து படகில் அவனை சூழ இருந்த கடம்பர்கள் அவனை சுற்றி நெருக்கமாக வலை பின்னினால் போல் இன்னும் நெருக்கமாக அமர்ந்தனர். அவனிடம் கேள்விகளையும் கேட்கத் தொடங்கினர். முகத்வாரத்தை ஒட்டியோ கரை ஓரத்திலோ எங்கும் சேர நாட்டு வீரர்கள் ஆயுதங்களோடு மறைந்திருப்பார்களோ? உள்ளதை கூறு. எங்களிடம் எதையாவது மறைத்து போய் கூறினாயோ உன்னுடைய உயிர்தான் போகும். சேர நாட்டில் இப்பொழுது வீரர்கள் இருந்தால்தானே மறைந்திருந்து உங்களை தாக்க முடியும். சேர நாட்டில் தான் இப்பொழுது வீரர்களே இல்லையே. எல்லா வீரர்களும் வடக்கே குயிலாலுவ படையெடுப்பில் அல்லவா இருக்கின்றார்கள் என்று குமரன் நம்பி அவர்களுக்கு மறுமொழி கூறினான். ஆற்று முகத்திலிருந்து நகரத்திற்குள் போகும் நீர்வழியின் 2 புறமும் ஒரே மரம் செடி கொடிகளாக பசும் புதர்களாக அடர்ந்திருக்கும் அல்லவா? ஆம், அடர்ந்திருக்கும். அந்த புதர்களிடையே ஆற்றுக்கால் வழியே படகில் நாம் சென்று திரும்ப இடையூறு எதுவும் இல்லையே. ஏன் இப்படி அடிக்கடி சந்தேகப்படுகிறீர்கள்? ஆற்றின் இருபுறமும் பசுமை செழித்து அடர்ந்திருப்பது நல்ல வளத்தின் காரணமாகத்தானே அன்றி வீரர்கள் மறைந்திருந்து தாக்குவதற்காக அல்ல. அதற்காக சொல்ல வரவில்லை. சேர நாட்டில் மிக குறைந்த வீரர்கள் தானே இருப்பதாக நீயே கூறியதால் தந்திரமான வழிகளில் அன்றி வேறு விதங்களில் அவர்கள் பகைவர்களை எதிர்த்து போர் புரிய முடியாது. சுதந்திரமாக சமர் புரியும் வழிகளில் இதுவும் ஒன்றுதானே. 2 புறமும் நெருங்கிய மரக்கூட்டங்களின் இடையே உள்ள பொன்வானி ஆற்று கால் வழியே நாம் போகின்ற பொழுது நம்மை வளைக்க முடியுமென்றுதானே இதை கேட்டோம். இதற்கு நீ சொல்லும் மறுமொழியிலிருந்து நாம் உள்ளே எவ்வளவு தூரம் போகலாம் அல்லது போகக்கூடாது என்பதை பற்றி முடிவு செய்வோம். என்னை பற்றி நான் எவ்வளவு தூரம் உங்களை அழைத்துச் செல்லுகின்றோனோ அவ்வளவு தூரம் நீங்கள் பயமின்றி வரலாம். குமரன் நம்பி இவ்வாறு கூறும் பொழுது அவர்கள் சென்ற படகு பொன்வானி துறைமுகத்திற்குள் நுழைந்திருந்தது. கடம்பர்கள் குமரனின் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் நோக்கினர். அவன் உண்மையாகவே தங்களுக்கு எல்லாவற்றையும் காண்பிக்க அழைத்து கொண்டு போகின்றானா அல்லது ஏமாற்றுகின்றானா என்பதில் இன்னும் அவர்களுக்கு சந்தேகம் தீரவில்லை. பெரும் மலக்கலங்களை கரையிலிருந்து சிறிது தொலைவில் ஆழமான கடற்பகுதியிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு சின்னஞ்சிறு படகுகளில் பொன்வானி, ஐரை, பேரியாறு மூலம் சேரநாட்டு நகரங்களில் அங்கங்கே கொள்ளையிட நுழைந்தால் எங்களை எதிர்க்க போதுமான வீரர்கள் இருக்கிறார்களா அல்லது எங்கள் நோக்கம் ஈடேறுமோ என்று குமரனிடமே மறுபடியும் கேட்டான் ஒரு கடம்பன். எதிரியின் படைத்தலைவன் தங்களிடம் தற்காலிகமாக சிறைப்பட்டிருக்கும் வேளையில் அவனிடமே இந்த கேள்விகளை கேட்பது எந்த அளவுக்கு உறுதியானது, எந்த அளவு ஆபத்தானது என்பதை கூட புரியாத மனநிலையோடு அவர்கள் கேள்வி கேட்பதைக் கண்டு குமரனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் தன் உள்ளுணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவர்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் ஊட்டிக்கொண்டே சென்றான் அவன். பொன்வானி முகத்வாரத்தில் நெடுந்தூரம் கரைக்குள்ளே அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டு விட்டனர். இன்னும் சிறிது உள்ளே சென்றால் கொடுங்கோளூர் நகரமே வந்துவிடும் என்கின்ற நிலைமைக்கு முன்னேறி சென்று விட்டார்கள். உள்ளே செல்ல செல்ல நிலைமைகளை நீங்கள் இன்னும் நன்றாகவே அறியலாம் என்று குமரன் புன்முறுவலோடு அவர்களுக்கு கூறினான். புதர் அடர்ந்திருந்த ஒரு இடம் வந்ததும் படகு மேலே போவதை விரும்பாமல் அங்கேயே நிறுத்திவிட்டார்கள் கடம்பர்கள். ஆற்றின் இருபுறமும் வீரர்கள் யாரும் மறைந்திருக்கவில்லை என்பது உறுதியானால்தான் இந்த இடத்திற்கு மேல் நாம் போகலாம் என்றனர் அவர்கள். என்னை எதற்காக என்ன செய்ய சொல்லுகிறீர்கள்? அதை நான் செய்கின்றேனே என்றான் குமரன். நீயே ஒரு வினாடி கரையில் இறங்கி பார்த்து சொல். வீரர்கள் யாராவது தென்பட்டால் படைத்தலைவன் என்ற முறையில் அவர்களை திரும்பி போகச் சொல்லி கூறிவிடலாம். நாங்களே இறங்கி புதர்களில் தேடினார் வீரர்கள் மறைந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் கைகலப்பு வரும். இறங்கி பார்ப்பதில் எனக்கு மறுப்பொன்றுமில்லை. ஆனால் இதே சமயம் நீங்கள் என்னை நம்ப வேண்டும். இறங்கி பார்ப்பதற்கு பதில் நான் தப்பி ஓடிவிடுவோனோ என்று என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாதல்லவா? இதை கேட்டதும் படகில் இருந்த கடம்பர்களில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
குமரன் அவ்வாறு வெளிப்படையாக தன்னுடைய மனதில் இருந்ததை கேட்டதே அவர்களுடைய சந்தேகத்தை தணித்துவிட்டது. அவர்கள் அவன் கரையிறங்கி புதர்களில் வீரர்கள் மறைந்திருக்கிறார்களா என்பதை பார்க்கச் சொன்னார்கள். அவ்வாறு அவர்கள் முதல் முறை கூறிய பொழுது அவன் வாளாவிருந்து விட்டான். மூன்றாவது முறையும் வற்புறுத்தி கூறிய பொழுது படகை ஒதுக்கச் சொல்லி கரையில் மெல்ல இறங்கினான். இவ்வாறு தயங்கி தயங்கி அந்த காரியத்தை அவன் செய்ததனால் அவனுக்கு தங்களிடமிருந்து தப்பி ஓடும் எண்ணம் இல்லை என்பதைப் போல் அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனாலும் அவன் கையிலே உருவி வைத்தபடியே இருந்த கொடுவாள்கள் இன்னும் அப்படியே இருந்தன. கரையிறங்கிய குமரன் புதரில் மெல்ல மெல்ல மறைந்தான். சில வினாடிகள் அவன் தென்படவில்லை. கால் நாழிகைக்கு பின் மறுபடியும் புதர் சலசலத்தது. குமரன் திரும்பி வந்தான். குமரன் மட்டுமல்ல, அவருக்கு பின் ஒவ்வொருவராக பல சேர வீரர்களும் அவனுடன் வந்தனர். ஓசைப்படாமல் குமரன் தன் பின்னே அழைத்து வந்த 50 சேரநாட்டு வீரர்களும் புதர்களிலிருந்து அந்த படகை வியூகமாக வளைத்தது போல் பல்வேறு திசைகளிலிருந்து வெளிப்பட்டனர். திடீரென்று இப்படி நிலைமை எதிர்பாராத கடம்பர்கள் ஒன்றும் செய்யாமல் கையில் உருவிய வாட்களோடு கரையில் குதித்தனர். முதலில் குமரன் மேல் பாய்ந்து அவனை குத்திக் கொள்வது அவன் முயற்சியாயிருந்தது. சேர வீரர்களில் பலர் வில்லும் அம்பும் கூட வைத்திருந்ததனால் புதர்களில் பல்வேறு கோணங்களிலிருந்து கடம்பர்களின் மேல் அம்பு மழை பொழியலாயிற்று. அந்த மழையிலிருந்து தப்பிக்க அதிலிருந்து மாறி ஓடி குமரனை கொல்ல அவர்களால் முடியவில்லை. அதற்கு நேர்மாறாக குமரனோடு படகில் வந்த முரட்டு கடம்பர்களில் 3 இறந்தனர். 2 கொடுங்கோல் வீரர்களிடம் சிறைப்பட்டனர். அவர்கள் வந்த படகு சேரநாட்டு வீரர்களால் கைப்பற்றப்பட்டது. இறந்தவர்களின் சடலங்களை அந்த படகிலேயே போட்டு கரையோரமாக அதை கொண்டு போய் மிதக்க விட்டு விடுமாறு தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான் குமரன் நம்பி. அப்படியே செய்யப்பட்டது. உடனே மகோதைக்கரை நகரங்களுக்கு கடல் வழியே சிறு மரக்கலங்களிலோ படகுகளிலோ உள்நுழையும் 3 வழிகளான அயிரை, பொன்வானி, பேரியாறு ஆகியவற்றின் வழிகளை வில் அம்புகளோடு கூடிய வீரர்கள் பாதுகாக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கடம்பர்களின் ஒரே பலம் கடல்தான். மரக்கலங்களில் இருந்தபடியே போர் புரியவோ கடல் கொள்ளை செய்யவோ அவர்களுக்கு தெரிந்த அளவு தரையில் எதிர்ப்பவர்களை முறையாக எதிர்கொண்டு போர் செய்ய தெரியாது. அவர்களுடைய ஒரே பலம் கடலும் மரக்கலங்களும் தான். தரை என்பது அவர்களுடைய பலவீனமான களம் என்பதை குமரன் நம்பி மிக நன்றாக அறிந்து வைத்திருந்தான். சிறைப்பிடிக்கப்பட்ட 2 கடம்பர்களை கொடுங்கோளூர் கோட்டையின் உள்ளே பத்திரமாக அறை ஒன்றில் அடைத்த பொழுது உள்ளே செல்ல செல்ல நிலைமைகளை நீங்கள் இன்னும் நன்றாக அறியலாம் என்று அவர்களிடம் அவன் முன்பு கூறியிருந்த ஒரு வாக்கியத்தை வேறு அர்த்தம் துணிக்கும்படி இப்பொழுதும் திரும்பவும் கூறிவிட்டு ஏளனமாக நகைத்தான் குமரன் நம்பி. கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் அமைச்சர் அழும்பில்வேலால் அனுப்பப்பட்டு தங்கியிருந்த வலியனும் பொழியனும் குமரன் நம்பியை அவன் மிகவும் சாமர்த்தியமாக கடம்பர்களிடமிருந்து தப்பி வந்ததற்காக பாராட்டினர். அந்த விவரங்கள் உடனே ஒரு வீரன் மூலமாக தலைநகரில் உள்ள வேளாவிக்கோ மாளிகைக்கு சொல்லி அனுப்பினர். அதன் பின்பும் அவர்கள் இருவரும் குமரன் நம்பியிடம் பேசும் பொழுதெல்லாம் ஒரு செய்தியை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஏன் அவர்கள் அவ்வளவு தூரம் தன்னிடம் வற்புறுத்துகிறார்கள் என்பதை குமரன் நம்பியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்செயலாக வற்புறுத்துகிறார்களா அல்லது ஏதாவது ஒரு அர்த்தத்தோடு எதையாவது புரிந்து கொண்டு வற்புறுத்துகிறார்களா என்பதை அவனால் விளங்கி கொள்ள முடியாமல் இருந்தது. படைத்தலைவர் கடம்பர்களின் கொள்ளை மரக்கலத்தில் இருந்து அவர்கள் துணையுடனேயே தப்பி வந்தது சாமர்த்தியமான காரியம்தான் என்றாலும் இரத்தன வணிகரின் மகள் அமுதவல்லியை மீட்கின்ற வரை நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அழும்பில்வேலின் ஆட்களாகிய அவர்கள் தன்னிடம் அடிக்கடி கூறி வந்ததன் பின்புலத்தில் எத்தனை சிந்தனை மூலமாக இருக்கிறது என்பதை அறிய முயன்றான் அவன். ஆனால் அதே சமயம் அவர்கள் அப்படி அடிக்கடி இரத்தன வணிகர் மகளும் தன் ஆருயிர் காதலையும் ஆகிய அமுதவல்லியை நினைவூட்டி கொண்டு இருந்ததில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கூட இருந்தது. கடம்பர்களை எப்படியும் முறியடித்து அவளை மீட்க வேண்டும் என்கின்ற ஆவலும் துணிவும் உறுதிப்பட அவர்களுடைய வார்த்தைகள் துணை செய்கின்றன என்று அவற்றை அவன் விரும்பினான், வரவேற்றான். அடுத்து அவனுடைய சிந்தை ஆந்தை கண்ணனின் சிறைப்பட்டிருக்கும் மற்றவர்களை எப்படி விடுவிப்பது என்பதில் சென்றது.
தன்னிடம் சிக்கியிருக்கும் கடம்பர்கள் இருவரை கொண்டு அவர்களிடம் சிக்கியிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்கள் படகோட்டிகள் இருவரையும் எப்படி மீட்பது என்று சூழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக சிந்திக்கலானான் குமரன் நம்பி. ஏற்கனவே கடம்பர்களிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்கள் தான் திரும்பி வரும்பொழுது தன்னுடைய சூழ்ச்சி நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தான் உயிர் தப்புவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு கடம்பர்களுக்கு கொடுங்கோளூரை காட்டிக் கொடுப்பதற்காக புறப்பட்டு விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டு விட்டது அவனுக்கு தெரிந்தது. அவர்கள் அனைவரையும் சாமர்த்தியமாக கடம்பர்களிடமிருந்து மீட்கின்ற வரை எதுவும் மேலே செய்வதற்கில்லை என்பதையும் அவன் உணர்ந்தான். அந்த வீரர்களை மீட்பதற்கு முன் முற்றுகையிட்டிருக்கும் கடம்பர்களின் மரக்கலங்களை தாக்கவும் முடியாது, அல்லது கடம்பர்களை கொடுங்கோளூரை நெருங்கினாலும் கூட அவர்களிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோல் வீரர்கள் தப்பிவிட முடியாது. நகருக்குள் கரையை நெருங்கி வந்து விட்டதால் இங்குள்ள நிலைமையையும் நான் தப்பிவிட்டேன் என்பதையும் ஆந்தைக்கண்ணன் அறிய நேரிடும். அதை அவன் அறிய நேர்ந்ததும் அவனுக்கு ஏற்படுகிற முதல் கடும் கோபத்துக்கு பலியாகிறவர்கள் அவனிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது நிச்சயம். அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன் கொடுங்கோளூர் வீரர்களை அங்கிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்பதில் குமரன் நம்பி அதிக கவனமாக இருந்தான். அதற்காக ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டி இருந்தது. தன்னிடம் சிறைப்பட்டிருக்கின்ற கடம்பர்களில் ஒருவனிடமிருந்து ஆந்தைக்கண்ணனுக்கு அவன் தானாகவே எழுதுவது போல் ஒரு ஓலை எழுதி வாங்க வேண்டியிருந்தது. அதில் வழிகளை காட்டுவதற்காக செரநாட்டு வீரர்களின் துணையோடு 3 படகுகளில் நம் கடம்பர்களையும் சேர்த்து இன்றிரவு பொன்வானி துறைமுகத்தின் வழியே நகருக்குள் அனுப்பவும். இங்கு யாவரும் நமக்கு உறுதியான நல்ல நிலைமையில் இருக்கின்றன. இந்த ஓலையை கொண்டு வருபவன் ஒரு செவிட்டு ஊமை. குமரன் நம்பி நமக்கு மிகவும் துணையாய் இருக்கிறார். இந்த ஓலையை கொண்டு வருபவன் மேலும் அவனுடைய மேலும் என் மேலும் தாங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இதை நாங்கள் இங்கு வந்த அதே படகில் அனுப்புகின்றேன் என்று ஆந்தைக்கண்ணனுக்கு ஒரு ஊமையிடமோ அல்லது ஊமை போல் நடிக்க முடிந்தவனிடமோ கொடுத்து அன்றே கடம்பர்களின் பிணங்களோடு கடற்கரையில் மிதக்கவிட்ட படகில் பிணங்களை நீக்கிவிட்டு அனுப்புவதென்று திட்டமிட்டான் குமரன் நம்பி. இந்த திட்டம் நிறைவேறுவது அவன் கையில் மட்டுமில்லை. எழுதுகின்ற ஓலையில் சிறையில் இருக்கும் கடம்பர்களில் யாராவது ஒருவரது கையெழுத்து கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆந்தைக்கண்ணன் அதை நம்புவது அரிதென்பது குமரனுக்கு தெரியும். வேளைகளில் போர்க்காலங்களில் கொடுங்கோளூர் படை கூட்டத்துக்கு பயன்படுத்துவதற்காக ஊமைகள் போலவும் செவிடர்கள் போலவும் நடித்து பகைவரை ஏமாற்றி இரகசியங்களை அறிந்து வருவதற்கென்றே சிலர் இருந்தனர். அவர்களில் ஒருவருடைய உதவியை இப்பொழுது நாடுவது என்று குமரன் நம்பி முடிவு செய்தான். கடம்பர்களிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்களோடு மீட்பதோடு அந்த வீரர்களோடு கடம்பர்களில் பலரையும் பொன்வானி முகத்துறைக்கு வரவழைத்து கொன்றுவிட்டால் ஆந்தைக்கண்ணின் முற்றுகை பேரளவில் வலிமை கொன்றியதாகிவிடும். தன் வசமுள்ள வீரர்கள் வலிமை குறைய குறைய ஆந்தைக்கண்ணன் முற்றுகை தோல்வி அடைவதை தவிர வேறு வழியில்லை. அல்லது அவன் தன்னுடைய மரக்கலங்களோடு மேலும் சில நாட்கள் தாமதித்தால் கூட நல்லதுதான் என்று எண்ணினான் குமரன் நம்பி. முற்றுகை நீடிக்க நீடிக்க குயிலாலுவத்திற்கு சென்றிருக்கும் பெரும் படையுடன் மன்னர் திரும்பி வருகின்ற சமயம் கூட நெருங்கிவிடலாம். படைகளின் வரவோடு மன்னரும் திரும்பிவிட்டால் பின்பு ஆந்தைக்கண்ணனை ஓட ஓட விரட்டி விடலாம். ஆனாலும் அந்த வழியை முதலில் சிந்தித்த வழியே நல்லது என்று எண்ணினான் அவன். ஓலை எழுதப்பட்டது. கடம்பர்களில் சிறைப்பட்டிருந்த இருவரும் அந்த ஓலையில் கைச்சாத்திட மறுத்தனர். நீண்ட நேரம் சித்திரவதை செய்து வதைத்த பின்பு ஒருவன் கைச்சாத்திட இணங்கினான். அதற்கு பின் மற்றொருவனையும் எவ்வளவோ கொடுமைப்படுத்தி வற்புறுத்தியும் பலன் இல்லாமல் போயிற்று. அதற்கப்புறம் படைக்கோட்டத்து ஒற்றர்கள் தன்னந்தனியே செவிட்டு ஊமை போல் நடித்து ஆந்தைக்கண்ணனை சந்திக்கப் போவதற்கு ஒரு வீரனை தேட வேண்டியிருந்தது. சூழ்நிலையை எண்ணி ஆந்தைக்கண்ணனிடம் சென்றால் உயிருக்கு ஆபத்தாகுமே என்கின்ற நடுக்கத்தினால் பலர் அஞ்சினர். குமரன் நம்பியின் நீண்ட உறுதிமொழிகளுக்கு பின் இளம் பருவத்து ஒற்றன் ஒருவன் அந்த வேலையை செய்ய முன் வந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.